அந்த காலத்துல குற்றால கோயில்ல என்ன பண்ணாங்கன்னா, கோயில் சார்ந்த மரங்கள் நெறைய இருந்தது. இலுப்பை, பின்னை இது 2 எண்ணெய் தான் இன்னைக்கும் அந்த கோயில்ல இடிக்கப்படுது. பின்னை எண்ணெய், பின்ன மரத்து எண்ணெய ஊத்துனா, அது அகத்தியருடைய மரத்திலிருந்து வர்றது. ஆயில் நட்சத்திரம் கடகராசிக்கு பின்ன மரம் தான். அந்த பின்ன மரத்திலிருந்து வரக்கூடிய கொட்டைய பூரா எடுத்து காய போடுவாங்க. அப்ப அதுக்குன்னே 4 ஆள் இருந்தாங்க. இலுப்பங்கொட்டை, பின்னங்கொட்டைய அத பறிச்சு காய போட்டு, அந்த கோயில சுத்தி ஒரு 2 மாட பூட்டி, அப்படியே அந்த கொட்டைய நச்சுக்கிட்டே வரும். அதுலருந்து எண்ணெய எடுத்து செம்பானையில ஊத்தி, அந்த எண்ணெய எடுத்து தான் விளக்கு போட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தெய்வத்த மண்ணுக்கு கொண்டுறக்கூடிய ஆகர்ஷணம் அந்த விளக்குக்கு உண்டு. இப்போ நெறைய பூஜா தீபங்கள் அதெல்லாம் வந்துருது. ஆனா உண்மைக்கும் விளக்கேத்தணும் அப்படின்னா, இலுப்பை எண்ணெய், பின்னங்கெண்ணெய்ல ஏத்தணும். இது 2ம் மருத்துவ ரீதியா கண்ணுக்கு நல்லது. சுவாசம் பண்ணும்போது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதான் அந்த காலத்துல மனிதன்லாம் 90 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம இருந்தான். இருதய நோய் இல்லாம இருந்தான், சர்க்கரை நோய் இல்லாம இருந்தான், ஹார்ட் அட்டாக் இல்லாம இருந்தான். இதான் காரணம். அகண்ட மண் விளக்குல அங்க விளைஞ்ச பஞ்சு எடுத்து திரியாக்கி, அந்த மண்ணிலேயே இருந்த அந்த இலுப்பெண்ணெய், பின்னைங்கெண்ணெய் தீபத்தை ஏத்தி, பனை ஓலையில எழுதி, படிச்சு பெரிய அறிவாளியா இருக்காங்கல்லாம்.